இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளியிருக்கிறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். கிறிஸ்துவே மரித்தவர். அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரே எழுந்தும் இருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று ரோம நிருபக்காரர் அதன் 8ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனத்திலே வாசித்ததை நாம் வாசிக்க கேட்டோம். எழுதினதை வாசிக்க கேட்டோம். கிறிஸ்துவே மரித்தார், கிறிஸ்துவே உயிர்த்தார், தேவனுடைய வலது பாரசத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், கிறிஸ்துவே உயிர்த்தார், கிறிஸ்துவே தேவனுடைய வலது பாரசத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று 3 தொகுதிகளாக அதை பிரித்து எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகை, பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதல், அதுக்கு பின்பாக தேவனுடைய வலது பாரசத்திலே அவர் இருக்கிறதை 3 தொகுதிகளாக இந்த ரோம நிருபக்காரர் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை 3 தொகுதிகளாக பிரித்து எழுதுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். இன்னும் ஒரு முறை அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார். முதலாவது கிறிஸ்துவே மரித்தார். அவர் எழுந்தும் இருக்கிறவர். அவர் எழுந்தும் இருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர். அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. கிறிஸ்துவே மரித்தார், கிறிஸ்துவே உயிரோடு இருக்கிறார், தேவனுடைய வலது பாரசத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று 3 தொகுதிகளாக அதை பிரித்து நாம் வாசிக்க கேட்டோம். 3 தொகுதிகளாக அதை அவர் எழுதுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 3 தொகுதிகளை ரோம நிருபத்துக்கு ரோம சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 3 தொகுதிகளின் தன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாம் ஒரு விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். நாம் ஒரு விலைக்கிரயம் செலுத்திதான் இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 3 தொகுதிகளை வேதத்தின் மற்ற பகுதியிலே எழுதின நிருபங்களில் அதை 5 பாகங்களாக அவர் எழுதுகிறார். 3 volumes into 5 chapters. 3 தொகுதிகளாகவும் 5 அவர் பகுதிகளாகவும் அதை பிரித்து எழுதுகிறார். கிறிஸ்துவே மரித்தார் என்றால் அதை பிலிப்பியர் நிருபத்துக்கு அவர் எழுதுகிறார். பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 5, 6, 7, 8 வசனங்களிலே அதை அவர் தொடர்ச்சியாக எழுதுகிறார். கிறிஸ்துவே மரித்தவர் என்றால் அவர் தன்னை வெறுமையாக்கி இருக்கிறார், மனிதர் கோலம் எடுத்திருக்கிறார், மனித ரூபம், அடிமையின் கோலம் எடுத்திருக்கிறார். 3 கீழ்ப்படிந்திருக்கிறார், அதாவது மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்திருக்கிறார் என்று 5 பிரிவுகளாக அதை எழுதுகிறார். கிறிஸ்துவே மரித்தவர் என்றால் கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கி இருக்கிறார். கிறிஸ்து அவர் வெறுமையாக்கினது மாத்திரமல்ல, மனிதனாக அடிமையாக வந்திருக்கிறார். கீழ்ப்படிந்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படித்து இருக்கிறார், கீழ்ப்படிந்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்று 5 பகுதிகளாக பிலிப்பியருக்கு எழுதுகிறார். கிறிஸ்துவே உயிரோடு இருக்கிறார் என்றால் அவர் அதை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 55, 56 வசனங்களிலே அதை எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்திற்கு ஒரு பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம் என்று 4 சொல்லி 5வது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயத்தை கொடுத்த பிதாவை ஸ்தோத்தரிப்போம் என்று எழுதுகிறார். கிறிஸ்துவே மரித்தவர் என்றால் அவர் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 5 பகுதிகளை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். கிறிஸ்துவே உயிர்த்தவர் என்றால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 55, 56, 57 வசனங்கள் இருக்கக்கூடிய 5 பகுதிகளை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். கிறிஸ்துவே வலது பாரிசத்தில், தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்ற இடத்திலே நாம் எபிரேயருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரத்தின் 25, 26 வசனங்களை நாம் மனதிலே கொள்ள வேண்டும்.
25 அவர் எப்போதும் இருக்கிறவர் ஆனபடியினால் அவரிடத்தில் அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அதுக்கு 5 பகுதிகள் 26ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 26 வாசிப்போம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவர் வானங்களிலே உயர்ந்தவர். குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், உன்னதங்களில் உயர்ந்தவர். திரும்ப வாசிங்க. பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், உன்னதங்களில் உயர்ந்தவர், வானங்களிலே உயர்ந்தவர். வானங்களிலே உயர்ந்தவர். அவர் பரிசுத்தர், அவர் குற்றமற்றவர், அவர் மாசில்லாதவர், அவர் பாவிகளுக்கு விலகினவர், உன்னதங்களிலே உயர்ந்தவர் என்று 5 பகுதிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 தொகுதிகளையும் 5 பகுதிகளாக பிரித்து அவர் பிலிப்பிய நிருபத்துக்கும் கொரிந்து சபைக்கும் அங்கே எபிரேயருக்கும் அதை எழுதுகிறதை நாம் வாசிக்க வேண்டும். இந்த 3 பகுதிகளை நம்முடைய ஜீவியத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அதற்கு ஒரு மிகப்பெரிய விலைக்கிரயம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விலைக்கிரயம் நாம் செலுத்த வேண்டும். அவர் மரித்தவர் என்ற இடத்திலே நாம் 5 புலன்களையும் அடக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். அவர் உயிர்த்தவர் என்ற இடத்திலே அவரை அறிகிற அறிவை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அவர் வலது பாரிசத்தில் இருக்கிறவர் என்ற இடத்திலே ஆவியின் நிறைவை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக நான் என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த தன்மையை நாம் நம்முடைய ஜீவியத்திலே அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் மரித்தவர் என்ற இடத்திலே நம் 5 புலன்களையும் அடக்கி அதை நீதிக்கு கீழ்ப்படுத்தக்கூடிய இடத்திலே நாம் வர வேண்டும். மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் அவயவங்களை, என் சரீரத்தை நான் அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அவயவங்களை அடக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். அதுக்கு நம்முடைய மனதை சத்தியத்துக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயத்திலே அவருடைய அன்பு ஊற்றப்பட வேண்டும். பரிசுத்த ஆவிக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தன்மைகளை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்பதாக இருக்கிறது. அவரே மரித்தவர், அவரே உயிர்த்தவர், வலது பாரிசத்தில் நாம் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்ற இடத்திலே அவரை 3 பகுதிகளாகவும் அதை 3 தொகுதிகளாகவும் அதை 5 பகுதிகளாகவும் பிரித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சபைகளுக்கு எழுதுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். இது புதிய ஏற்பாட்டின் சபையாகிய நமக்கு இந்த தன்மைகளை அடைந்து கொள்வதற்கு நம்முடைய சரீரங்களை நாம் அடக்கக்கூடிய இடத்திலும், நம்முடைய மனதை நாம் அடக்கி ஆளக்கூடிய இடத்திலும், நம்முடைய இருதயத்தை அவருடைய அன்புக்கு இடம் கொடுக்கக்கூடிய இடத்திலும் அவருடைய பரிபூர்ணமான வல்லமை நம்மிலே கிரியை செய்யத்தக்கதாக நாம் ஒரு விலைக்கிரயம் செலுத்த வேண்டி இருக்கிறது. நம்முடைய அவயவங்களை நாம் அடக்குவதற்கு ஒரு விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். நம்முடைய மனதை நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயத்தை அவருடைய அன்புக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. இந்த அவரே மரித்தவர் என்ற இடத்திலே அவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவரே மரித்தவர் என்றால் அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று அங்கே கலாத்திய நிருபக்காரர் எழுதுகிறார். அனுப்பப்பட்டிருக்கிறார். காலம் நிறைவேறின போது ஸ்ரீயின் இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஏன் அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருவன் தள்ளப்பட்டிருக்கிறான், மற்றொருவர் அனுப்பப்படுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் அங்கே வெட்டப்பட்டும் தள்ளப்பட்டும் இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொண்டால்தான் இயேசுவை தேவன் ஏன் அனுப்பினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒருவனை வெட்டி தள்ளி இருக்கிறார், ஒருவரை தேவன் அனுப்பி இருக்கிறார் என்ற இடத்திலே அவருடைய மரணம் நமக்கு, அவருடைய பிறப்பு மரணம் என்பவைகளை நாம் அறிந்து கொள்வதன் பக்கங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே நான் வடதிசையில் இருக்கிற சியோன் பர்வதத்துக்கு ஏறுவேன், வடதிசையில் இருக்கக்கூடிய ஆராதனை கூடத்துக்கு ஏறுவேன், சர்வ வல்லவருக்கு ஒப்பாவேன், நான் என்று பெருமையினாலே அவன் பேசி தேவனுக்கு ஒப்பாகும்படியாக ஏறின அவனை அவர் தள்ளியும் வெட்டியும் வீழ்த்தியும் இருக்கிறார் என்ற இடத்திலே ஒருவன் தள்ளப்பட்டிருக்கிறான். ஆனால் குமாரனோ
அனுப்பப்பட்டிருக்கிறார். தேவனுக்கு சமமாக இருப்பதை அவன் கொள்ளையாட நினைத்து ஒருவன் வெட்டப்பட்டு தள்ளப்பட்டிருக்கிறான். ஆனால் தேவனுக்கு சமமாக இருந்தும் அவர் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை என்ற இடத்திலே குமாரன் நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் இந்த நல்ல நாளிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறது. குமாரன் நாம் ஒவ்வொருவருக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் தேவனுடைய மடியிலே இருந்தவர், பிதாவின் அங்கே மடியிலே இருந்தவர், தெய்வீக சிங்காசனத்தை உடையவர். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். இவை எல்லாவற்றையும் தள்ளி அவர் தன்னை வெறுமையாக்கி இங்கே வந்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். விழுந்தவன் எதனால் விழுந்தான், விழாத குமாரன் எதனால் விழாமல் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விழுந்தவன் பெருமையினாலே விழுந்திருக்கிறான் என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமையினாலே தேவதூதர்கள் அங்கே எழும்பி, விழுந்து போன தேவதூதர்கள் தங்கள் சுய பெருமையினாலே எழும்பி தேவனுக்கு சமமாக இருக்கக்கூடியதை கொள்ளையாட நினைத்து அவர்கள் வெட்டி தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் 14ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுக்கு சமமாக தங்களை எண்ணக்கூடிய ஒரு பெருமை அவர்களுக்குள்ளே இருந்தது என்பதை நாம் தெரிந்து. இதே பெருமையை விழுந்து போன தூதன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கொண்டு வந்திருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து. மனிதன் இன்றைக்கு பெருமையுள்ளவனாகவே அவன் சுற்றி திரிகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். படுக்க பாயும் குடிக்க கஞ்சி இல்லாட்டியும் அவன் பெருமைக்கு ஒன்றும் குறைவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். படுக்க பாய் இல்லை, குடிக்க கஞ்சி இல்லை, ஆனால் அவனுடைய பெருமைக்கும் அளவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சாராயத்தின் மோகத்தினாலே அவன் குடித்து சாக்கடையிலே கிடக்கிறான் மனிதன். நீங்கள் தூக்க நினைத்தால் தன்னை தட்டி மாறி தட்டி சிங்கம் என்று சொல்லக்கூடிய பெருமையிலே இருக்கிறார். சாராயத்தின் போதையிலே சாக்கடையில் கிடக்கக்கூடியவன் கூட தன்னை சிங்கம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே தன் நிலையை மறந்து அவனுடைய பெருமை அவனை அதால பாதாளத்துக்குள் தள்ளக்கூடிய இடத்திலே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து. பெருமையினால் தான் மனிதன் இவ்வளவு பாடுகளை படுகிறான். ஏன்? தன் சுயம், தன்னுடைய ஆங்காரம், தன்னுடைய பெருமை, தன்னுடைய பணம், தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய படிப்பு என்று ஒரு கூட்டம் பெருமையிலே இருக்கிறது. தன் சுயமும் தன் மாம்சீக பலனையும் தன் படிப்பையும் தன் பணத்தையும் நம்பி பெருமை மமதை கொண்டு இருக்கிறான் மனிதன். பெரும் மமதையினால் அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள் இருக்கிறது என்பதை உணராத, தன் நிலையை அறியாதவன் தான் விழுந்து போன மனிதன் என்ற இடத்திலே இருக்கிறான். எப்படி ஒரு விழுந்து போன தூதன் தன்னுடைய பெருமையினால் தன் நிலையை அறியாதபடிக்கு அவன் தேவனுக்கு விரோதமாக எழும்பி கீழே தள்ளப்பட்டானோ, அதே போல மனிதனும் தன் நிலவரத்தை மறந்தவனாக அவன் இன்றைக்கு சுற்றி திரிகிறான் என்பதை நாம் தெரிந்து. விழுந்து போன தூதன் எப்படியோ விழுந்து போன மனிதனும் அப்படியே இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து. விழுந்து போன மனிதன் என்றால் யார்? தன் நிலவரத்தை அறியாதவன், தன்னை சிருஷ்டித்த தேவனை அறியாதவன், அவன்தான் விழுந்து போன மனிதன் என்ற இடத்திலே இருக்கிறான். விழுந்து போன தேவதூதனுடைய ஆலோசனையினாலே, விழுந்து போன தேவதூதனுடைய ஆலோசனையினாலே தான் மனிதனுக்குள் இந்த பெருமை வந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து. இந்த பெருமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அங்கு யாக்கோபின் குடும்பத்திலே ஒருவன் வந்திருக்கிறான் என்றால் அது எப்ராயிம். அவன் எப்ராயிமை யாக்கோபு உயர்த்தக்கூடிய இடத்துல இருக்கிறார். எப்ராயிமை தான் கொண்டு வருகிறார். யாக்கோபின் குடும்பத்திலே மூத்த மகனாக பிறந்தவன் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை இழக்கக்கூடிய இடத்திலே இரண்டாம் அவனும் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. 3, 4 இருக்கக்கூடியவர்களே அது வந்தாலும் கூட நான்காவது இருக்கக்கூடியவன் அவன் சகோதரனால் புகழப்படக்கூடிய இடத்தில் வந்தாலும் கூட அதுக்கு பின்பாக யோசேப்பின் குமாரனை தான் அவன் ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறான். யோசேப்பின் குமாரனை தான் அவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து. யாக்கோபு மனமறிந்து எப்ராயிமை அவன் வலது கையினாலும் அங்கே மனாசேயை இடது கையினாலும் அவன் ஆசீர்வதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். இந்த எப்ராயிமும் மனாசேவும் நான் விரட்டிவிட்ட இந்த 2 பேருக்கு பதிலாக என் குமாரரை போல் இருக்கிறார்கள் என்று கொண்டு வருகிறான் இல்லையா? சிமியோனும் லேவியும் விரட்டிவிட்டு அங்கே எப்ராயிமையும் மனாசையும் கொண்டு வருகிறான். எப்ராயிம் இளையவன் என்றாலும் அவனுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுக்கக்கூடிய இடத்திலே அவன் கொண்டு வரப்படுகிறான். எப்ராயிம் எனக்கு பிரியமானவன் அல்லவோ,
அவன் எனக்கு சேஷபுத்திரன் அல்லவோ என்று எரேமியா தீர்க்கதரிசியின் 31ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எப்பிராயீமை கொண்டு வந்து அவன் பெருமையினாலே அவன் எழும்பி வந்தாலும் கூட அவன் யுத்தத்திலே முதுகை காட்டி ஓடக்கூடிய இடம்தான் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த எப்பிராயீமுடைய அழகான கழுத்திலே அவர் நுகத்தடியை வைத்து உழக்கூடிய இடத்திலே அங்கே ஓசியா தீர்க்கதரிசி 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் எழுதுகிறார். இது பெருமையினால் விழுந்து போன மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒப்பனையாக இருக்கிறது. மனிதன் பெருமையினாலே விழுந்திருக்கிறான். அவனை பார்த்து இயேசு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்த காலத்திலே சொல்லுகிறார், நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், அதற்கு நீங்கள் என் நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அங்கே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்து அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டுதான் நீங்கள் அந்த சமாதானத்தை உங்கள் ஆத்துமாவிலே அடைந்து கொள்ள முடியும். உங்கள் இளைப்பாறுதல், உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் என்ற இடத்திலே அங்க 11:28 மத்தேயு 11:28 வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறார். அவருடைய நுகம் லகுவாயும் அது மெதுவாயும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதற்கு அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டால்தான், அவருடைய சாந்தம் மனத்தாழ்மை என்ற இடத்தில் வந்து அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டால்தான் நம் ஆத்துமாக்களுக்கு ஆறுதல் கிடைக்கிறது, இளைப்பாறுதல் கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு நெல்லாட்டமாக எபிராயீமுடைய வாழ்க்கையிலே அவன் பாருங்க, அவனுடைய பெரியப்பாமாரெல்லாம் இருக்காங்க, ஆனால் சேஷ்டபுத்திர பாகத்தை நேராக யாக்கோபு இவருக்கு கொடுக்கிறார், எபிராயீமுக்கு கொடுக்கிறார். அவங்க பெரியப்பா இருக்காரு, யூதா இருக்கிறாரு அங்க இல்லையா, யூதா இருக்கிறாரு, அப்புறம் பிறந்த பிள்ளைகள் இருக்காங்க. அதனாலே இவன் பெருமையினாலே இருக்கிறான் என்றுதான் ஓசியா தீர்க்கதரிசி 10ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே இவன் அழகான கழுத்தின் மேல் அங்கே நுகத்தடி வைக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எப்பிராயீம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கிடாரியாய் இருக்கிறான். நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்கக்கூடிய கிடாரியாய் இருக்கிறான். ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். அவனுடைய அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். எப்பிராயீம் ஏற்பூட்டி ஓட்டுவான். எப்பிராயீம் ஏற்பூட்டி ஓட்டுவான். யூதா உழுவான். யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான். யூதா உழுவான், யாக்கோபு பரம்படிப்பான் என்று சொல்லப்படுகிறது. அவங்க பெரியப்பா யூதா அவன் கழுத்திலே நுகத்தடியை வைத்து உழுவார், அவங்க தாத்தா பரம்படிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவனுடைய அழகு, அவனுக்கு கிடைத்த மேன்மை. அவனுடைய அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை தேவன் அனுமதித்து யூதாவை கொண்டு உழுது அங்கே யாக்கோபை கொண்டு பரம்படிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யூதா அங்கே விழுகிறான் என்ற இடத்திலே அது கடினமான வேலை. அவன் நுகத்தடியை, அவன் கழுத்திலே, அழகான கழுத்திலே நுகத்தடியை வைத்து போரடிக்க பழக்கப்பட்ட அவனுக்கு அந்த கழுத்து அழகுள்ளதாக இருக்கிறது. அவனுடைய அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைத்து யூதா ஒழுகிறான், யாக்கோபு பரம்படிக்கிறார். யூதா ஒழுகிறான். கடினமான பாதை. உழுதல் என்பது கடினமான பாதை. பரம்படிப்பது என்பது அதற்கு பின்பாக இருக்கக்கூடியவர்களை சமம் செய்யக்கூடிய இடத்திலே தாத்தா இருக்கிறார். யாக்கோபு அங்கே பரம்படிக்கிறான் என்று சொல்லப்பட்டது. இவனை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி 31ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே அவனை தள்ளினது முதல் தேவனும் துக்கப்படுகிறார் என்ற இடத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவனை தள்ளினது முதல் துக்கம், அவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவன் அதற்கு பின்பாக தான் கொண்டு வரப்படுகிறான். மனிதன்
அவனுடைய பெருமை என்ற இடத்திலிருந்து, அவனுடைய மமதை என்ற இடத்திலிருந்து அவன் மாற வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதை ஒரு மனிதனும் செய்ய இயலவில்லை. அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பூமியிலே செய்யும்படியாக வந்தார். அவர் தம்மை வெறுமையாக்கி இருக்கிறார் என்ற இடத்திலே முழுவதையும் இழந்து தன்னை வெறுமையாக்கி தான் இந்த பூமியிலே வந்தார் என்ற இடத்திலே அவர் வெறுமையாக்கி இருக்கிறார். அவர் மனிதர் சாயலாக வந்திருக்கிறார். அடிமையின் கோலம் கொண்டிருக்கிறார். அவர் கீழ்ப்படிந்திருக்கிறார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார் என்று சொல்றார். இதுதான் அந்த பெருமையை நாம் அளிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் ஒவ்வொருவரும் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய சுயங்கள் அளிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய படிப்பின் மேன்மை, நம்முடைய அந்தஸ்தின் மேன்மை, நம்முடைய பணத்தின் மேன்மை, நம்முடைய மாம்சீக பலன் எல்லாவற்றையும் இழந்து நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறோம். நம்முடைய சுயம் நான் அல்ல, கிறிஸ்துவே என்ற இடத்திலே அவரோடு மரணத்தின் சாயலை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அவரோடு மரணத்தின் சாயலை நாம் தரித்துக் கொண்டால்தான் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் இணைக்கப்பட முடியும் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் அவரோடு இணைக்கப்பட வேண்டும். நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கக்கூடிய இடத்திலே நாம் வர வேண்டும். அவர் மரித்தார், அவர் வந்தார் என்ற இடத்திலே அவர் வெறுமையாக்கி வந்திருக்கிறார். கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவரே உயிரோடு இருக்கிறவர். வலது பாரசத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறவரும் அவரே என்ற இடத்தில் இருக்கிறார். அவர் வந்தார், நமக்காக மரித்தார் என்ற இடத்திலே இந்த பெருமைகள், இந்த சுயபலங்கள் எல்லாவற்றையும் தள்ளி நாம் அவருக்குள் மரித்து அவரோடு உயிர்த்தெழுந்திருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கலாத்திய நிருபக்காரர் 2ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்திலே இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை ஜீவித்திருக்கிறார் என்று சொல்றார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து தம்மைத்தாமே எனக்காக ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றி விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்றார். இனி நான் அல்ல, நான் என்ற சுயம் முற்றிலும் அவரோடு அளிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். பெருமையினால் தான் மனிதன் இந்த நிலவரத்திலே அவன் இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து இந்த பெருமையை, இந்த சுயத்தை, தன் நிலைமையை அவன் உணர்ந்தவனாக இவைகள் எல்லாம் அழித்து தேவ நீதிக்கு அவன் வர வேண்டும் என்பது தேவனுடைய பரிபூர்ண சித்தமாக இருக்கிறது. அதை நாம் இயேசு கிறிஸ்துவினால் தான் நாம் பெற்றுக் கொள்கிறோம். அவரை அனுப்பினார். தேவதூதன் பெருமையினாலே கீழே தள்ளப்பட்டிருக்கிறான். மனிதன் பெருமையினாலே தோட்டத்தை இழந்திருக்கிறான். இந்த இடத்திலே தேவகுமாரன் தன்னை முற்றிலும் வெறுமையாக்கி தாழ்த்தினதினாலே நாம் அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே வருகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர் வந்தார், மரித்தார் என்பதாக உயிரோடு எழுந்தவரும் அவரே என்ற இடத்திலே உயிரோடு எழுந்தவரும் அவரே. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 55, 56, 57 வசனங்களே மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற பிதாவை ஸ்தோத்திரிப்போம் என்று கொண்டு வருகிறார். அவர் நமக்காக மரித்திருக்கிறார் என்றால் அந்த மரணம் அங்கே ஜெயமாக விழுங்கப்பட்டிருக்கிறது. 2வது உயிரோடு இருக்கிறவரும் அவரே, உயிரோடு இருக்கிறவரும் அவரே என்ற பகுதியிலே 5 பக்கங்களை நாம் பார்க்கிறோம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணத்திற்கு ஒரு பாவம், பாவத்தின் மேல நியாய பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயத்தை கொடுத்த பிதாவை ஸ்தோத்திரிப்போம். அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார், அவர் மரணத்தை விழுங்கியிருக்கிறார், அவர் மரணத்தை பரிகரித்திருக்கிறார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை அவர் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே முற்றிலும் ஜெயம் கொண்டது மாத்திரமல்ல, இங்கே அவர் உயிரோடே எழும்பி இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து. அவர் உயிரோடே எழுந்திருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்ற இடத்திலே மரணம் ஜெயமாக அங்கு விழுங்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஜீவ காலம் எல்லாம் மனிதன் மரண பயத்தினாலே பீடிக்கப்பட்டிருந்தார். மரண பயத்தினால் பீடிக்கப்பட்டிருந்த மனிதனை விடுதலையாக்கும்படியாக அவர் பாவ மாம்ச சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் தரப்பட்டு பாவத்தை மாம்சத்திலே நியாயத்தீர்த்தது மாத்திரமல்ல, சிலுவையிலே அவர் மரணத்தையும் ஜெயித்திருக்கிறார். அங்கே அவர் அடிக்கப்பட்ட சிலுவையும் அங்கே வெறுமனே இருக்கிறது, அவர் வைக்கப்பட்ட கல்லறையும் அங்கே வெறுமனே இருக்கிறது, அந்த கல் புரட்டப்பட்ட இடத்திலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் மரணத்தை முழுவதுமாக பரிகரித்திருக்கிறார்.
அவர் மரணத்தை முழுவதுமாக ஜெயித்திருக்கிறார் என்ற இடத்திலே சுவிசேஷத்தின் மூலமாக அவர் ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் வெளியாக்கி, அந்த ஜீவன் மாத்திரமல்ல, அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாக வந்தேன் என்ற இடத்திலே தம்முடைய ஜீவனை அவர் நமக்காக வைத்ததினாலே நாம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார் என்று எபிரேய நிருபக்காரர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். நாம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினால் இருந்த மனிதனை விடுதலையாக்கும்படியாக அவர் பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமுமாய் இருக்கிறது போல தாமும் மாம்சமும் ரத்தம் உள்ளவராய் வந்து மரித்திருக்கிறார். மரித்தவர் இப்பொழுது உயிரோடே எழும்பி இருக்கிறார் என்று, உயிரோடே எழும்பி இருக்கிறார் என்ற இடத்திலே மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை முற்றிலும் ஜெயம் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு எழுந்த இயேசு இனி மரிப்பதில்லை. அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை தம்முடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய இடத்திலே அவர் முற்றிலும் ஜெயம் பெற்றிருக்கிறார். ஒரு மனிதனும் இந்த மரணத்தை ஜெயிக்க முடியாத இடத்திலே இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாக இந்த மரணத்தை ஜெயித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அவர் மரணம் என்பது அவருக்கு முன்பாக தோற்றிருக்கிறது. அதுக்கு முன்பாக இயேசுவுக்கு முன்னாக இருந்த முன்னோடிகளான பரிசுத்தவான்கள் இந்த மரணத்தை கண்டு அஞ்சினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எலியா இந்த மரணத்தை கண்டு அஞ்சுகிறாரே, யோவான் ஸ்நானகன் இந்த மரணத்தை கண்டு அஞ்சுகிறார். எலியா இயேசுவேலுக்கு பயந்து தன் ஜீவன் தப்ப ஓடிவிட்டார். யோவான் ஸ்நானகன் தன் தலை வெட்டப்படும் பொழுது அவன் அசைந்து கேட்கிறான், நீர்தான் மேசியாவா, இன்னும் ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்ற கேள்வி இருந்தது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பலி செலுத்தினாலும் அவர்கள் தங்களை பலியாக ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்திலே இல்லை என்பதாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தம்முடைய சித்தத்தை பலியாக்கி இந்த பூமியிலே அவர் தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக செய்யக்கூடிய இடத்திலே வந்தார் என்பதாக இருக்கிறது. அவர் நம்முடைய தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து நிறைவேற்றக்கூடிய இடத்திலே அவர் இருக்கிறார் என்பதாக. அவர்கள் ஏன் ஜீவனை கொடுக்க முடியவில்லை? இவர் எப்படி ஜீவனை கொடுத்தார் என்றால், அங்கே அவர்கள் தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாக பூமியிலே செய்யக்கூடிய இடத்திலே அவர்கள் ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்திலே அங்கு கிறிஸ்துவின் ரத்தமோ பரிசுத்த ஆவியின் நிறைவோ அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவருக்கு நாம் அறியாத ஒரு போஜனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. போஜனம் தான் மெயின். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் இருக்கும். தேவன் இதையும் அதையும் ஒழிய பண்ணுவார். போஜனம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? அது ஜீவிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போஜனத்திலே ஒரு ஒழுங்கை வைத்திருந்தவர்கள் இந்த மரணத்தை கண்டு அஞ்சாதவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம், ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். இருந்தாலும் தேவனுடைய படைப்பிலே தேவனுடைய ராஜ்யம் என்ற இடத்துக்கு வருகிறவர்கள் தான் மரணத்தை எண்ணாதபடிக்கு இருக்கிறவர்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய சந்தோஷம் சமாதானமாக இருக்கிறது. நீதி, சந்தோஷம், சமாதானம் என்பதாக இருக்கிறது. இது முதலாவது உண்ணவும் உடுக்கவும் நமக்கு ஒரு குறைவும் இருக்காது என்ற இடத்திலே அவைகளுக்காக கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதாக இருக்கிறது. எலியாவும் யோவானும் அங்கே உடுப்பிலும் உணவிலும் அவர்கள் ஒழுங்குள்ளவர்களாக இருந்தாலும் கூட தங்கள் ஜீவனை வைக்கக்கூடிய இடத்திலே இல்லை. அது பரிபூர்ணமாக அவர்களுடைய ஜீவியத்திலே அவர்கள் அதை அடைந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் எப்பொழுதும் மற்றவர்களுடைய போஜனத்தை குறித்து கரிசனை உள்ளவராகவும் தனக்கு தேவனுடைய சித்தத்தினாலே ஒரு பரிபூர்ணமான போஜனம் கிடைப்பதாகவும் அவர் சொல்லுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே சீஷர்களை உணவு வாங்க அனுப்பிவிட்டு அந்த ஸ்திரீயோடு பேசிவிட்டு அவர்கள் திரும்பின இடத்திலே, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறதே அந்த போஜனம். இதாவது தேவ சித்தம் செய்யக்கூடியதுதான் நம்முடைய ஜீவனை நாம் காத்துக் கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்கிறது. தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் அதை இழந்து போகிறான் இல்லையா? அதை என் நிமித்தமாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாவது அதை இழக்கக்கூடிய, சுவிசேஷத்தின் நிமித்தமாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாவது அதை இழக்கக்கூடியவன் அதை அடைந்து கொள்ளுகிறான் என்பதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாக தேவ சித்தம் செய்யும்படியாக உணவிலும் தன் வாழ்க்கை ஒழுங்கிலும் அவர் சரியாக இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து.
இதுக்கு நிலைநாட்டமான யூத சகோதரர்களை நாம் பாபிலோனிலே அறிந்திருக்கிறோம். அனனியா, அசரியா, மிஷாவேல் என்ற 3 பேரும் தானியேலும் கூட தங்கள் உணவிலே ஒரு ஒழுங்கு உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் புசிக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். புசிக்க வேண்டாம் என்று அல்ல, அதிலே ஒரு ஒழுங்கோடு புசிக்கக்கூடிய ஒரு வரையறை ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு வேண்டும் என்பதற்கு இவர்கள் முன்னோட்டமாக இருக்கிறார்கள். ராஜாவின் போஜனத்தினாலும் ராஜாவின் பானத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதவர்கள் ஜீவனை அடைந்து கொண்டார்கள். அவர்களை தீச்சோலையோ சிங்கக்கேபியோ சிங்கங்களோ அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. ஏனென்றால் அவர்கள் மாம்சீகமாக எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்ற கவலை உடையவர்களாக இல்லாதபடிக்கு அவர்கள் தேவனை சார்ந்து இருந்த ஆவிக்குரியவர்கள் என்ற இடத்திலே அவர்களுடைய உணவும் உடுப்பும் அவருடைய ஜீவனும் தேவனை சார்ந்து இருந்ததினாலே அவர்கள் ஒரு ஜெயத்தை பெற்றார்கள். அவர்களை காட்டிலும் ஒரு மேலான ஜெயத்தை இயேசு கிறிஸ்து அடைந்தார் என்ற இடத்திலே அவர் தன் சரீரத்திலே தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய இடத்திலே இருந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அவர் பரிபூர்ணமான தேவ சித்தம் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிபூர்ணமான தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்றால் நாம் முன்னே நாம் கொடுக்க சொன்ன அதே விலை கிரயத்தை நாம் செலுத்த வேண்டும். சரீரத்திலே ஒரு ஒழுங்குள்ள வாழ்க்கை, டிசிப்ளின்ட் லைஃப். மனதை நாம் உபதேசத்துக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படுத்த வேண்டும். இருதயத்தை நாம் தேவனுடைய அன்புக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். நம்முடைய மனது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமாக இருக்க வேண்டும். நம்முடைய மனது வசனத்தினாலும் உபதேசத்தினாலும் நிறைந்திருந்தால், நம்முடைய இருதயம் தேவனுடைய அன்பினாலே நிறைந்திருந்தால் நம்முடைய சரீரத்திலே தேவ சித்தத்தை நாம் பரிபூர்ணமாக செய்ய முடியும் என்பதாக இருக்கிறது. இதற்கு சரியான உதாரணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள். அவர் தன்னுடைய உணவிலும் தன்னுடைய வாழ்க்கையிலும் அவர் சரியாகவே இருந்தார் என்பதுதான் அவர் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து முடித்தார் என்பதாக இருக்கிறது. இதுதான் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அடிப்படையானதாக இருக்கிறது. அவர் தன்னை தாழ்த்தி மரித்தார், அவர் வெறுமையாக்கினார், அவரிடத்தில் பெருமை இல்லை, அவர் தன்னை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்திருந்தார் என்பது முதல் பக்கம். வந்தார் என்ற இடத்திலே, அனுப்பப்பட்டார் என்ற இடத்திலே அவருடைய வாழ்க்கை. ஆனால் சரீரத்திலே அவர் மரித்து உயிரோடே எழுந்தார் என்ற பகுதியிலே கிறிஸ்துவே மரித்தவர் என்பதை நாம் பார்த்தோம். கிறிஸ்துவே உயிர்த்தவர் என்ற இடத்திலே உயிரோடு எழும்பும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் செய்தால்தான் நாம் உயிரோடு எழுப்பப்பட முடியும். தேவ சித்தத்தை செய்வதற்கு நாம் இம்மைக்குரிய கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை நாம் அடக்கி ஒடுக்க வேண்டும். நம்முடைய மனதை நாம் தேவனுடைய வசனங்களுக்கு உபதேசத்துக்கும் கீழ்ப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சரீரத்திலே நாம் தேவ சித்தம் செய்ய முடியும். அப்பொழுதுதான் நாம் உயிரோடு எழுந்திருக்க பெற முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து அவர் உணவிலே ஒழுங்குள்ளவர்களாக இருந்தது மாத்திரமல்ல, அவர் உடையிலே ஒழுங்கிருந்தது மாத்திரமல்ல, அவர் பரிபூர்ணமான தேவ சித்தத்தை செய்தார். நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்பதை யோவான் 4ஆம் அதிகாரத்திலே தெளிவாக செய்கிறார். அதை செய்து நிறைவேற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதே என்று சொல்லுகிறார். அவர் முற்றிலுமாக அவருடைய பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை நாம் கீழ்ப்படுத்தி, நீதிக்கு கீழ்ப்படுத்தி, அவருடைய வசனங்களுக்கு நம்முடைய மனதை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நம்முடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியின் நிறைவினால் காத்து கொண்டால் மாத்திரம்தான் நாம் உயிரோடு எழுந்திருக்க முடியும். உயிரோடு எழுந்திருப்பதற்கு நாம் இம்மைக்குரியவர்களாக இருக்கக்கூடாது. நம் சுயபலத்தின் மேல் சாயக்கூடாது. நம்முடைய சரீர அவயவங்களை நாம் நீதிக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். நம்முடைய மனதை உபதேச சட்டத்திட்டங்களுக்கு வசனங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறது. இதைதான் 23ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் பாடுகிறார். அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களிலே கொண்டு போகிறார் என்பது அவருடைய வசனம், அவருடைய உபதேசம். அவருடைய வசனம், அவருடைய உபதேசம் என்ற இடத்திலே புல், அமர்ந்த தண்ணீர் என்ற இடத்திலே இருக்கிறது.
புல் என்ற அவருடைய வசன உபதேசத்தின் நிறைவினாலே அந்த தண்ணீர் என்ற அந்த ஜீவன் அவனுக்குள் பலப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லப்பட்டது. அவனுடைய என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற இடத்திலே அது இருதயத்தை காண்பிக்கிறது. அது அவருடைய அபிஷேகத்தின் நிறைவு. அது அவன் தலையிலே ஊற்றப்பட்ட எண்ணெய். அவன் இருதயம், அவன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவன் தலையிலே ஊற்றப்பட்ட எண்ணெய் என்பது அது வசனம், அபிஷேகம். அந்த வசனத்தின் ஆவி என்ற இடத்திலே அந்த உபதேசத்தையும் வசனத்தையும் அவன் அடைந்து கொள்கிறான். ஆனால் அவன் இருதயம் நிரம்பி வழிகிறது என்ற இடத்திலே அது அபிஷேகத்தின் அன்பின் நிறைவாக இருக்கிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் நீடித்த நாட்களாய் அவருடைய வீட்டிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் அந்த அவருடைய வசனத்துக்கும் அவருடைய அன்புக்கும் நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய சரீரத்திலே தேவ சித்தம் செய்வோம். நம்முடைய சரீரத்திலே தேவ சித்தம் செய்வதற்கு தடை என்ன? சுயம், பாவம். பாவத்தை முற்றிலும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். அது அவருடைய மரணத்தை நாம் சிந்தையிலே ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும் என்று பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். அவருடைய மரணத்தை நாம், அவருடைய பாடுகளை நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 வசனம். இது 4ஆம் கிறிஸ்து நமக்காக 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பாடுகளின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுகிறவன் பாவத்துக்கு நீங்களாகி இருக்கிறான் என்பதாக இருக்கிறது. அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்படுவது என்பது தாழ்மையை தரித்துக் கொள்வது. அது அவர் வந்தார் மரித்தார் என்ற இடத்திலே நாம் பார்த்தோம். அவர் வந்தார் மரித்தார் என்ற இடத்திலே அவர் மனத்தாழ்மை சாந்தம் என்பதை நாம் பார்த்தோம். அந்த மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நாம் தரித்துக் கொண்டால்தான் நாம் இந்த பாவத்தை விட்டு விடுதலையை பெறக்கூடிய, பாவம் நம்மை மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அவருடைய பாடுகளின் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொண்டார் என்று 2ஆம் வசனம் வாசிங்க. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். மனுஷருடைய இச்சைகளின்படி நடவாமல் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அவன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். இந்த தாழ்மையும் கிறிஸ்துவின் சிந்தையும் நாம் தரித்துக் கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வருகிறோம். நாம் மாம்சத்தின்படி பிழைக்காமல் தேவ சித்தத்தை செய்யும்படியாக வருகிறோம். இதைதான் பிலிப்பியர் 2:4 அவனவன் தனக்குரியவைகளை அல்ல பிறனுக்குரிய நோக்குவானாக என்ற கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்கு இருப்பதாக அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி. இது அவருடைய மரணத்தின் பக்கம். ஆனால் அவரே உயிர்த்தவர் என்ற இடத்திலே நம்முடைய அவயவங்களை கீழ்ப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நம்முடைய மனதை அவருடைய வசனத்துக்கு உபதேசத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயம் அவருடைய அன்பினாலே நிரம்பி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சரீரத்திலே தேவ சித்தம் செய்ய முடியும். தேவ சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்தால்தான் நாம் உயிரோடே எழுந்திருக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உயிரோடே இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தார் என்றால் அவர் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்திருக்கிறார். என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே அந்த போஜனம் என்ற இடத்திலே அதை பரிபூர்ணமாக செய்து முடித்திருக்கிறார். இதோ காணிக்கையும் பலியும் நீர் விரும்பவில்லை, புஸ்தக சொல்லே நீர் என்னை பற்றி எழுதியிருக்கிறதே, அதை நிறைவேற்றும்படியாக வருகிறேன். ஒரு சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டது, அதில் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து முடித்திருக்கிறார் என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே எபிரேயர் நிருபக்காரர் எழுதுகிறார். பரிபூர்ணமாக அதை செய்து முடித்திருக்கிறார். அப்பொழுதுதான் உயிரோடு எழுந்திருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயிர்த்தெழுதலை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய சரீரத்திலே நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும். நாம் சரீரத்திலே தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய மனதை அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கும் ஒப்பு கொடுக்க வேண்டும்.
நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அதேதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்னை நடத்துகிறார். என் பாத்திரம், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை திரும்பிய சத்துருக்கள் யாரும் நிற்க முடியாது, ஜெயம் பெற்றிருக்கிறார். பெருமையினாலே மனிதன் இழந்து போன அந்த கிரீடத்தை இயேசு கிறிஸ்து மீண்டும் நமக்கு கொடுக்கும்படியாக தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக சரீரத்திலே நடப்பித்து அந்த கிரீடத்தை நமக்கு கொண்டு வருகிறார். மனிதனிடத்திலிருந்து பெருமையினால் விழுந்து போன தூதன் மனிதன் பெறக்கூடிய அந்த கிரீடத்தையும் அவனுடைய ஆலோசனையினாலே தள்ளி இருக்கிறான். அதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிபூர்ணமான தேவ சித்தத்தை செய்தால் அந்த கிரீடம் அவன் தலையிலே பூத்தது என்று. உயிரோடு எழுந்தவர் இப்பொழுது உன்னதத்துக்கு ஏறி இருக்கிறார், தேவனுடைய வலது பாரசத்திலே இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்றதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த 3ஆம் தொகுதி என்ற இடத்திலே, 3rd வால்யூம் 3ஆம் தொகுதியிலே 5 பக்கங்களை நான் சொன்னேன். அவர் பரிசுத்தர், அவர் குற்றமற்றவர், அவர் மாசற்றவர், அவர் பாவிகளுக்கு விலகினவர், அவர் உன்னதங்களில் உயர்ந்தவர் என்று நான் சொன்னேன். 5 பக்கங்கள், 5 பக்கங்கள் அவர் பரிசுத்தர், அவர் குற்றமற்றவர், அவர் மாசற்றவர், பாவிகளுக்கு விலகினவர், உன்னதங்களில் உயர்ந்தவர் என்பது. அவர் உன்னதங்களில் உயர்ந்திருக்கிறார். அவரை தவிர வேறு ஒருவரும் ஏறி போகவில்லை என்று நாம் சொன்னால், ஏறி போன மற்ற 2 பேரை நம்முடைய மனது சொல்லும். வேதம் ஏறி போன மற்ற 2 பேரை குறித்து ஏற்கனவே பேசி இருக்கிறார். ஆனால் இவர் ஏறி போன இடத்துக்கு ஒருவரும் ஏறி போகவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஏறுவதற்கு முன்பாக அவர் இறங்கி இருக்கிறார் என்று கலாத்திய நிருபக்காரர் சொல்கிறார். உன்னதங்களுக்கு ஏறினவர் அவர் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதங்களுக்கு ஏறி இருக்கிறார், பரிசுத்தவான்களை சிறையாக்கி ஏறி இருக்கிறார். ஆனால் அவர் ஏறி போகக்கூடிய இடத்திலே ஒருவரும் ஏறவில்லை என்பதாக இருக்கிறது. உயிரோடு ஏறி போன இயேசு கிறிஸ்து எப்படி சரீரத்தோடு ஏறி போயிருக்கிறாரோ அதை போலவே ஏறி போன 2 பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஏறின இடத்துக்கு அவர்கள் ஏறவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே ஒருவர் ஏறி போயிருக்கிறார். ராஜாக்களின் புஸ்தகத்திலே ஒருவர் ஏறி போயிருக்கிறார். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே ஏனோக்கு ஏறி போயிருக்கிறார். அங்கே ராஜாக்களின் புஸ்தகத்திலே எலியா ஏறி போயிருக்கிறார். ஆனால் ஏறி போன இந்த 2 பேரும் வானங்களை தாண்டவில்லை. 2ஆம் வானத்திலே அவர்கள் இருக்கிறார்கள், வானங்களை அவர்கள் தாண்டவில்லை. ஆனால் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே நம்முடைய கர்த்தர் வானங்கள் வழியாக ஏறி போன மகா பிரதான ஆசாரியர், வானங்களின் வழியாக அவர் ஏறி போயிருக்கிறார் தேவனுடைய வலது பாரசத்துக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர் வானங்கள் வழியாக ஏறி போன மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொருவருக்காகவும் பரிதவிக்கக்கூடிய, நம்ம ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசும்படியாக தேவனுடைய வலது பாரசத்துக்கு ஏறி போயிருக்கக்கூடிய நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் அவர் வானங்கள் வழியாக ஏறி போன மகா பிரதான ஆசாரியர். ஏனென்றால் அவர் தம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்து நிறைவேற்றினாலே உயிரோடு எழுந்தது மாத்திரமல்ல, அவர் வானங்கள் வழியாக தேவனுடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏறி போகக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்ற மாறி போகாத மெல்கிசேதேக்கின் முறைமையின் மாறாத ஆசாரியரை நாம் அடைந்திருக்கிறோம் என்பதுதான் நமக்கு மேன்மை. அவருக்கு முன்னோடியாக முன்னேறி போன 2 பேரும் அவர்கள் மீண்டும் வந்து இறக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த 3 தொகுதிகள், 3 வால்யூமையும் இந்த 5 பகுதிகளாக 5 பகுதிகளாக நாம் பார்த்த இவ்வளவையும் ஒரே வசனத்திலே இயேசு கிறிஸ்து சுருக்கமாக சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலே அதை ஒரே வசனமாக அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்கலாம். பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு
ஒருவனும் இல்லை. பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டது. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவரும் இல்லை. பரலோகத்தில் இருந்தவர் என்றால் அங்கிருந்து அவர் வந்தார், இறங்கி வந்தார், அனுப்பப்பட்டார். அங்கு அவர்தான் இருந்தார், அங்கிருந்து இறங்கி வந்தார். இப்பொழுதும் அவர்தான் வலது பார்சத்தில் இருக்கிறார். வேறு ஒருவரும் ஏறி போனது இல்லை என்று சொல்லப்பட்டது. அவர் இறங்கினார் என்ற இடத்திலே நாம் காரியங்களை பார்த்தோம். அவர் மரண பரியந்தம் தாழ்த்தினார் என்ற இடத்திலும் பார்த்தோம். ஆனால் அவர்தான் பரலோகத்துக்கு ஏறி இருக்கிறார் என்று அதை ஒரே வசனத்தில் இறங்கினவரும் இருக்கிறவரும் இப்பொழுது இருக்கிறார். அவர் இறங்கி வந்தார், ஏறி இருக்கிறார் இப்பொழுது என்ற இடத்துல இருக்கிறது. இன்னும் ஒரு முறை அது வாசி. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் வேறு ஒருவரும் பரலோகத்துக்கு ஏறினது இல்லை என்று ஒரே வசனத்தில் கொண்டு வருகிறார். இது தேவ சித்தத்தை அவர் பரிபூர்ணமாக செய்ததினாலே அவர் உயிரோடு எழுந்தது மாத்திரமல்ல, அவர் பரத்துக்கு ஏறி இருக்கிறார். அது ஒரு ஏனோக்கோ எலியாவோ போகக்கூடாத இடத்துக்கு அவர் ஏறி இருக்கிறார். வானங்கள் வழியாய் மேலே ஏறின மகாபிரதான ஆசாரியரை நாம் அடைந்திருக்கிறோம் என்ற இடத்திலே அதை நான் சொன்னேன். ஒரு ஏனோக்கை காட்டிலும் ஒரு எலியாவை காட்டிலும் மேன்மையானவர்கள் அவர்களுடைய நாட்களிலேயே இருந்தார்கள். இந்த ஏனோக்கும் எலியாவும் மரணத்தை ருசி பாராதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது வானங்களில் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே வந்து சாட்சியாக மரிக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. ஏனென்றால் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்திலே மனிதன் ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே இந்த ரெண்டு பேரும் மீண்டும் இறங்கி சாட்சிகளாக மரித்து போக வேண்டும் என்பதாக இருக்கிறது. ஆனால் இந்த ரெண்டு பேரும் நாம் பார்க்கக்கூடிய மற்ற ரெண்டு பேருக்கு குறைவானவர்கள் தான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஏனோக்கு அங்கே நோவாவை காட்டிலும் மேலானவர் அல்ல, எலியா எலிசாவை காட்டிலும் மேலானவர் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் சீஷன் குருவை காட்டிலும் மேலானவன் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் முன்னோடிகளை காட்டிலும் மேலான காரியம் என்ன செய்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனோக்கு மெத்துசலாவின் காலத்திலே இந்த பூமி ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்படும் என்பதை அறிந்து அவன் தேவனோடு நடந்து பின்பு காணப்படாமல் போனான் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். ஜலப்பிரளயத்துக்கு முன்பாகவே எடுத்துக் கொள்ளப்படுகிறான். ஆனால் நோவா இந்த மெத்துசலாவின் காலத்துக்கு பின்பாக ஜலப்பிரளயம் வருகிறது என்பதை அறிந்து தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்யக்கூடிய இடத்திலே அவருடைய வார்த்தையை முற்றிலும் நிறைவேற்றி பேழையை உண்டாக்கி தன் குடும்பத்தையும் மற்ற மிருக ஜீவன்களையும் ரட்சிக்கக்கூடிய இடத்திலே தேவ சித்தத்தை அவன் செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஏனோக்கை காட்டிலும் நோவா அங்கே மேன்மையானவராக காணப்படுகிறார். ஏனோக்கு இந்த ஜலப்பிரவாகத்துக்கு அவன் தப்பி போனான். ஆனால் எப்படி தப்பி போனான்? எடுத்துக் கொள்ளப்படுகிறார். ஆனால் நோவா தன் குடும்பத்தை ரட்சித்துக் கொண்டான், மிருக ஜீவன்களை ரட்சிக்கிறான் என்ற இடத்திலே தேவன் சொன்ன பிரகாரம் அவருடைய சொல்லின்படியே அவன் அந்த பேழையை கட்டி முடித்தான் என்பதாக இருக்கிறது. நோவா தேவன் எப்படி சொன்னாரோ அவன் மழை பெய்கிறதுக்கு முன்பாகவே தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவர் சொன்ன பிரகாரம் அவர் காண்பித்த அதே மாதிரியின்படி அந்த பேழையை செய்து முடிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எலியாவுடைய வாழ்க்கை காட்டிலும் எலிசாவுடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்க காரணம் என்ன என்றால், எலியாவுடைய வாழ்க்கையிலே அவன் வானத்தின் மழையை நிறுத்தினான், வானத்திலிருந்து அக்னியை இறக்குகிறார், அங்கே குருட்டாட்டத்தை வர பண்ணுகிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால்
ஒரு ஆகாவின் குடும்பத்திலே இருந்து ஒரு ஸ்திரீ எழும்பி இவனை வெட்டி போடுவேன்னு சொன்ன உடனே யேசபேலுக்கு பயந்து அவன் ஓடி போய் சூறைச்செடியின் கீழே கிடக்கிறான். ஐயா, என் பிதாக்களை காட்டிலும் நான் நீதிமான் இல்லைங்க, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். எவ்வளவு வல்லமையான தீர்க்கதரிசி! அங்கு பாகாலின் தீர்க்கதரிசிகளை ஒருமிக்க வெட்டி போட்டவன், வானத்திலிருந்து அக்னியை இறக்கினவன், வானத்தின் மலையை நிறுத்தினவன். ராஜாக்கள் அவனை கண்டு பயப்படுகிறார்கள். ஆனால் யேசபேலுக்கு தப்பி ஓடி ஒரு அங்கே ஒளிந்து கொள்ளுகிறான். நீ சாப்பிடு, வெலப்படு, எழுந்து நான் சொல்றத செய். நீ உனக்கு பதிலாக எலிசாவை அபிஷேகம் பண்ணு, இஸ்ரவேலிலே யெகூவை அபிஷேகம் பண்ணு, அங்கே சீரியாவிலே ஆசகேலை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு 3 டாஸ்க் கொடுக்கிறான். இந்த 3 டாஸ்கையும் அவன் நிறைவேற்றி விட்டு அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். ஆனால் எலியா அப்படி அல்ல. அவனுடைய காலத்திலே அவன் எல்லாவற்றையும் மேற்கொண்டான் என்பதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் மேற்கொள்கிறான். எலிசா எலியாவை காட்டிலும் எலிசா எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய இடத்திலே வருகிறார். எலியா தனக்கு கொடுத்தபடி அவர் செய்து முடித்து விட்டார். ஆனால் எலியாவுக்கு பதிலாக ஒரு எலிசா வந்து விட்டாரே. இதை அறிந்த ஏனோக்கு அல்லவா வேலையை செய்திருக்க வேண்டும். ஏனோக்கு பதிலாக அங்கே நோவா வருகிறதை பார்க்கிறோம். இந்த ஜலப்பிரளயத்தை அறிந்து கொண்டவர்களிலே ஏனோக்கை காட்டிலும் அங்கே நோவா இதை செய்து முடிக்கிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமான காரியங்களை ஜெயம் பெறும்படியாக எலியாவுக்கு பதிலாக எலிசாவை அபிஷேகம் பண்ண வேண்டியிருக்கிறார். அதனாலே இவர்கள் மீண்டும் வந்து மரணத்தை எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய கர்த்தர் அப்படி அல்ல. எல்லாவற்றையும் சரியாக செய்து முடித்து பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி அவர் இப்பொழுது வானங்கள் வழியாக பிதாவின் வலது பாரிசத்துக்கு ஏறி இருக்கிறார். அதுதான் ஜெயம். பரிபூர்ணமாக ஜெயத்தை பெற்றிருக்கிறார். அவர் வலது பாரிசத்திலிருந்து அளவில்லாத அபிஷேகத்தை நமக்கு பொழிந்தருளுகிறார். ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் பெற்ற குமாரன் அவர் மூலமாக அவருடைய மனவாட்டியாகிய சபைக்கு அந்த அபிஷேகத்தை பரிபூர்ணமாக தந்தருளக்கூடிய இடத்திலே வலது பாரிசத்தில் இருக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்காக பரிதவிக்கக்கூடிய, நம் ஒவ்வொருவருக்காக பரிது பேசக்கூடிய ஒரு மகா பிரதான ஆசாரியன் நமக்காக வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவர் சொன்னவைகள் அன்றைக்கு அவருடைய சீஷர்களும் புரிந்து கொள்ள முடியவில்லை, யூதர்களும் புரிந்து கொள்ள முடியவில்லை. யூதருக்கு சகாயம் செய்யும்படியாக மேசியா வந்தாலும் அவரை குறித்து அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர் சொன்னவைகள் அவர்களுக்கு புரியவில்லை. சொல்றாரு இந்த 2:19 யோவான்ல, நீங்க இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளுக்குள்ள கட்டி தருகிறேன். அவங்க ஒண்ணும் புரியல. இதை வருஷக்கணக்கா கட்டணுமே, நீங்க இடிங்க, கட்டுறேன். நீங்கள் இடிக்க வேண்டும், அவர் கட்டுவார். ஏன் கட்டி தரக்கூடியவர் அவர் இடிக்க மாட்டாரா? அப்படின்னா நாம் இடிக்க வேண்டும், அவர் கட்டுவார். நம்முடைய சுயத்தை, நம்முடைய மேன்மைகளை, நம்முடைய மானசீக பலத்தை, நம்முடைய அங்க எக்கனாமிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், நம்முடைய பொருளாதார காரியங்கள் நம்முடைய மனதை ஒட்டி இருந்தால் அவைகளை நீங்கள் இடித்து போடுங்கள். உங்களை மகிமையான ஆலயமாக தேவன் கட்டுவார். அவர் தன் சரீரத்தை குறித்து பேசினார். அவருடைய சரீரம் 3ஆம் நாளிலே உயிர்ப்பிக்கப்பட்டது. அவர் தன் சரீரத்தை குறித்து பேசினார் என்று அப்போஸ்தலர்களும் அன்றைக்கு அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு அவர் உயிரோடு இருந்ததினாலே நாம் மரணத்தை கண்டு அஞ்சாதபடிக்கு நாம் நம்முடைய மனதை அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுத்தும்படியாக, நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை நீதிக்கு கீழ்ப்படுத்தும்படியாக, நம்முடைய இருதயத்தை அவருடைய அன்புக்கு கீழ்ப்படுத்தும்படியான ஜெயம் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நம் விசுவாசத்தினாலே அந்த நீதி அடைந்து கொள்கிறோம். நாமே தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆவி நமக்குள் வாசமாய் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளும்படியான எச்சரிப்பும் அங்கே ஆலோசனையும் அப்போஸ்தலர் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. பரிபூர்ணமாக ஜெயம் பெற்று அவர் இப்பொழுது வலது பாரிசத்திலே நாம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்காகவும் பரிதவிக்கக்கூடிய ஆசாரியன். அவர் மரணத்திலே ஜெயம் பெற்றது போல நமக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஆசாரியனாக அவர் இருக்கிறார். ஜெயத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்காகவே இந்த கிருபைகளை நமக்கு தருகிறார். நாம் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை கீழ்ப்படுத்துவோம். நம்முடைய மனதை அவருடைய சத்தியத்துக்கு உபதேசத்துக்கு கீழ்ப்படுத்துவோம். நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியின் நிறைவு வரட்டும்.
இந்த நாளிலே இந்த உபதேசங்களுக்கு முற்றிலுமாக நாம் ஒப்பு கொடுப்போம். உயிர்த்தெழுந்த இயேசு நமக்காக இறங்கி வந்து மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு இப்பொழுது வானங்கள் வழியாக அவர் தேவனுடைய வலது பாரிசத்துக்கு ஏறி இருக்கிறார். என்றென்றைக்கும் மாறாத மெல்கிசேதேக்கின் முறைமையின் ஆசாரியராக நாம் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசக்கூடிய ஆசாரியர், நாம் ஒவ்வொருவருக்காக பரிதவிக்கக்கூடிய ஆசாரியர், நமக்காக வானங்கள் வழியாக ஏறி போன மகா பிரதான ஆசாரியர், வரப்போகிற நன்மைகளுக்குரிய மகா பிரதான ஆசாரியர், நித்திய ரட்சிப்புக்கு காரணராகிய மகா பிரதான ஆசாரியர், தேவனுடைய வீட்டுக்கு மேலான மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் மாறி போகாத மெல்கிசேதேக்கின் முறைமையின் மாறாத ஆசாரியராக நமக்கு இருக்கிறார். இந்த நம்பிக்கையிலே நிலைத்திருக்கும்படியாக இந்த விலைக்கிரயத்தை செலுத்தி இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை பாவம் மேற்கொள்ளாதபடிக்கு கீழ்ப்படுத்துவோம். நீதிக்கு நம்முடைய மனதையும் நம்முடைய தேவனுடைய உபதேசத்துக்கு அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுத்துவோம். நம்முடைய இதயத்தை அவருடைய ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவுக்கு ஒப்புக்கொடுப்போம். நம்முடைய சரீரத்திலே தேவ சித்தத்தை செய்து உயிர்த்தெழுதலுக்கு பல்வனவர்களாக நாளிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்புக்கொடுப்போம்.